கமர்ஷியலாக போயிட்டோம். அப்போ இந்த ஆன்மீகம் உள்ள வரணும்னா நம்மகிட்ட நிறைய நெகட்டிவ்லாம் இருக்கும். கோயிலுக்குள்ள வரும்போது அந்த கணபதி எல்லா கணபதியை விட அவர் தான் உச்சிஷ்ட மகா கணபதி பேர். இவர் தந்திர சாஸ்திரத்தில் வரக்கூடியவர். இவர் பெருசா நம்ம இந்திய தேசத்திலே ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் 4 ராஜகோபுரம் வச்சு பரிவாரெல்லாம் வச்சு ஒரு விநாயகர் கோயில் ஒன்றுனா அது மணிமுக்தீஸ்வரம், திருநெல்வேலி மாவட்டம். அங்க மட்டும்தான் உச்சிஷ்ட மகா கணபதிக்கு 2000 வருஷம் பழமையான கோவில் உண்டு. அந்த மணி ஓசை கேட்டால் ராஜா சாப்பிடுவார். குபேரனை ராவணன் லங்கையிலிருந்து அமைச்சதுக்கு அப்புறமா அவர் நிர்கதியா இருக்கும் போது அவரை அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி இந்த உச்சிஷ்ட மகா கணபதி. இவர் ரகசிய தந்திரத்தவர். இவரை ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் இந்த பிட்காயின்ல இதான் பரபரப்பா ஓடிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருன்னா அனுபவிக்க முடியும்னா விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும்னா அது அவரால் மட்டும் முடியும். பட் அவர் ஹேண்டில் பண்றதுன்றது கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அவெல்லாம் நல்லா இருக்கானே முதல்ல அவனை நல்லா இருக்க வச்சுட்டு நம்ம கிட்ட வருவார். அதனால பெட்டர் நீயே பார்த்துக்கோப்பா, ஏதோ நீயே பார்த்து அணுகிறோம். பொதுவாகவே கணபதிக்கு ஒரு தன்மை உண்டு. ஏன்னா கேதுவோட அதிதேவத்தம். அதனால தான் அவர் காலடியில் கேது வச்சிருப்போம். அவர் கேது மெரிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா அதீத ஞானம். ஒருத்தர் குத்தலாம் வலிக்கும் அப்படின்னா அது புத்தி. ஐயோ அவர் வலிக்குமே நினைக்கிறது ஞானம். அப்ப அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி அவர் தான். அவர் 5 தலை இருக்கக்கூடிய கேது கதிபதி. அவர் மடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்பார் நீல சரஸ்வதினு. அவர் நீலவாணின்னு சொல்லுவோம். ஸ்ரீனா மகாலட்சுமி, நீலானா பார்வதி, வாணினா சரஸ்வதி. அப்ப இந்த முப்பெரும் தேவியோட சக்தியா அம்பாள் வந்திருக்கா. எல்லா இடத்துலையும் சதுர்த்தியில சுவாமிக்கு விசேஷம்னா அவருக்கு அஷ்டமியில விசேஷம். அஷ்டமியில விசேஷம். அவரு பெரிய ஞானத்தோட உச்சம். அதே மாதிரிதான் இருப்பாங்க. மணிமுக்தர் அது ஊர் பேர் இல்ல. இவங்க 2 பேருமே சர்பத்தோட அடையாளம் தான் அந்த அம்மா ராகு. அப்ப நீங்க போகும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் இன்பேலன்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்துடுவார். அப்ப அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே போகும்போது இவர் தான் கலியூற்று பெருமான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் ஐராவதம் சொல்லப்படக்கூடிய வெள்ளை யானை இருப்பாங்க. பொதுவாகவே 2 பதவி ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் நம்ம மேல வச்சிருவாங்க, பதவி போயிடும், இல்ல டிஸ்மிஸ் ஆயிடுவோம், இல்ல இருக்கிற இடத்துல நமக்கான உரிமை கிடைக்காது. அப்ப அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும்னா இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமஸ்காரம். ஏன்னா ஐராவதம்ன்ற யானை ஜெயிச்சதுக்காக வெற்றியோட அடையாளமா இந்திரன் தன்னோட மருமகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவரு அது இல்லாம எங்க வேலூர் மாவட்டத்துக்கு அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு. எங்க ஊர் மாப்பிள்ள அவரு வள்ளியமலையில தான் பொண்ணு எடுத்திருக்காரு. ஆமா, வள்ளியம்மைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால எங்க ஊர் மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளைய தான் வச்சிருக்கோம். அவரை நமஸ்காரம் பண்ணும்போது செவ்வாயோட ஆசீர்வாதம். அப்ப நீங்க உள்ள வரும்போது வரக்கூடிய வாசல் மகர வாசல், தர்மகர்மாதிபதி சனி. அவரை தாண்டி சூரிய சந்திரன். அப்போ உங்களுக்கு சனி ஞாயிறு திங்களை தாண்டி தான் கேது பகவான் கிட்ட வரீங்க. அவர் கணபதியை பார்த்தோடனே முருகப்பெருமான். அவர் செவ்வாயோட ஆசீர்வாதம். அடுத்து தசமகா வித்தையில இருக்கக்கூடிய அம்பாள், வாராகியோட சொர்பமா நம்ம பார்க்கக்கூடிய அம்பாள். ஸ்தம்பினி நம்ம எல்லாம் மறைமுகமா வழிபாடு பண்ணக்கூடிய அம்பாள் பகலாமுகி. அந்த பகலாமுகி தான் இல்ல வேலைக்கு இப்போ 2வது கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதால அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் பஞ்சவர்மம் எல்லாம் போடுவோம். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒர்க் போயிட்டு இந்த பகலாமுகி. அந்த பகலாமுகி வாராகியோட சொரூபம். அவ குருவுக்கும் அவளே தான் அதிபதி. அதனால தேவம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீணா தட்சிணாமூர்த்தி. இந்த வீணா தட்சிணாமூர்த்தி நிறைய பேர் எத்தனையோ தட்சிணாமூர்த்தி இருந்தா கூட நம்ம தெற்கு பார்த்து வைக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தினா இந்த வீணா தட்சிணாமூர்த்தியா வைக்கணும்னா குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்குற இடம் தான் ரொம்ப விசேஷம். அப்போ குருவோட பார்வை எப்போ கிடைக்கும்? கண்ணை திறந்து தட்சிணாமூர்த்தி பார்ப்பாரான்னா எந்த ஸ்வரூபத்திலையுமே யோக நிலையில தான் இருக்காரு. அவர் எங்கேயுமே கண்ணை திறந்து பார்க்கல. அப்ப எங்க கண்ணை திறந்து பார்க்கிறார் அப்படின்னா வீணா தட்சிணாமூர்த்தியா இருக்கும் போது மட்டும்தான் கண்ணை திறந்து பார்க்கிறார். அப்போ ஒரு மனுஷன் ஒரு வீணை வாசிக்கணும் அப்படின்னா மனசுல ஒரு ராகம் வரணும். அது புத்திக்கு போகணும். புத்தி உடலை இயக்க சொல்லணும். அப்போ மனிதனோட மனது, அறிவு, உடல் 3 நேர்கோட்டில் வந்தாதான் வாசிக்க முடியும். அப்போ அது கண்ணை திறந்துதான் ஒரு ஆசீர்வாதம் பண்ண முடியும். அப்போ குருவோட பார்வை நம்ம மேல நம்ம செய்யக்கூடிய கிரியைகளோ ஹோமங்களோ ஜபங்களோ அவங்களுக்கு முன்னாடி பண்ணும்போது குருவர்களும் நேரம் அம்பாளோட திருவர்களும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும். சப்போஸ் ஏன் நம்ம தட்சிணாமூர்த்தியை அந்த மாதிரி வணங்கணும் அப்படின்னா அவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அசுர குரு,
குதிரையில் இருக்கக்கூடியவர் அசுரகுரு சுக்ராச்சாரர், கஜவாகனத்தில் இருக்கக்கூடியவர் தேவகுரு பிரகஸ்பதி. ஒரு மனுஷனோட இருக்கு, ஒன்று தேவகுரு இல்ல அசுரகுரு. ஒன்று நம்ம ஆதரிச்சு இருக்க முடியாது, எதிர்த்து இருக்க முடியாது. இல்லை ஒரு ரவுடி சப்போர்ட்ல தொழில் நடத்த முடியும், இல்லை போலீஸ் சப்போர்ட்ல பண்ண முடியும். எதர் இட் மே பி லீகல் ஆர் இல்லீகல். இப்படி ரெண்டே காரணங்க தான். இல்லைன்னா நம்மளால பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த பிரகஸ்பதி என்ன பண்ணுவார்னா, நம்ம வாழ்நாள் பண்ணது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுட்டு அவர் தசை காலங்கள் வரும்போது யானை எப்படி பொறுமையா நிதானமா வருமோ, அது வந்து அதோட தடையும் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம் இருக்கும். அதாவது உங்க தலைமுறைக்கு நீங்க ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலை. அவரு தேவகுரு. அதுக்கு வந்து நம்ம யோக்கியஸ்தனா இருக்கணும், நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கணும், நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கணும். ஏதாவது நம்ம கல்டிவேட் பண்ணாதான் அதை நம்ம வந்து திருப்பி அறுவடை பண்ண முடியும். நம்ம கல்டிவேட்டே பண்ணலன்னா கஷ்டம். சில சமயங்கள் பூர்வ ஜென்மத்தையே நம்ம பண்ணிட்டு வந்துருப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலத்துல 4 செடி வச்சிருக்கோம், 20 வருஷம் கழிச்சு அதை மரமா நம்ம அறுவடை பண்றாம பூர்வ ஜென்ம கர்மாகுன்னு ஒண்ணு இருக்கு. அதன் விளைவாகவும் அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. இது இல்லை அப்படின்னு நம்ம வந்து எதிர்க்க அசுரகுரு. திடீர்னு ஒரு கட்சிக்கு போறது, உடனே மெம்பர் ஆகுது, எம்எல்ஏ ஆகுது, மினிஸ்டர் ஆகுது, விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டோட அப்படியே எங்கால் மாதிரி செட்டில் ஆகுது. இதெல்லாம் வந்து சுக்கிரனோட ஆசீர்வாதம். பெண்கள்னாலே சுக்கிரனோட பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்ப அவர் இவங்க 2 பேர், சில பேரோட ஜாதகத்துல இவரோட வீட்டுல அவரும், அவரோட வீட்டுல இவரும் பரிவர்த்தனை ஆகிடுவாங்க. இல்ல இவர் கொடுத்தா அவருக்கு எடுப்பாரு, அவர் கொடுத்தா இவருக்கு எடுப்பாரு. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கும் குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் வீணா தட்சிணாமூர்த்தி குருநாதரோட ஆசீர்வாதத்தை எங்க சொல்றோம். அதே மாதிரி நீங்க அதை தாண்டி அங்க போகும்போது அது நார்த் ஈஸ்ட், அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடியது எங்களுக்கு ஊத்து. அது முதல்ல எல்லாரையும் தீர்த்தம் எடுக்க சொல்லியிருந்தோம். நேச்சுரலா வரணும், பூமி பூஜை போடுறதுக்காக நாங்க வச்சோம். அப்போ அந்த இடத்துல ஊத்து வந்ததால அதை மக்கள்லாம் கை கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அது அசுத்தமாயிடுச்சுன்னு அம்பாலோட அபிஷேகத்துக்கு மட்டும் அந்த தீர்த்தத்தை பயன்படுத்தும். கோசாலையில கோமாதாக்கள் சாப்பிட்றதுக்காகவும் அவர்களுக்கு பராமரிப்புக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். அவங்க மேல இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து நர்மதா பானலிங்கம். இயற்கையாகவே நர்மதா நதிக்கரையில் ஓடக்கூடிய அந்த நீரானது அங்க இருக்கக்கூடிய பாறைகளில் சிவலிங்க பானத்து வடிவமா அப்படி ஒரு அன்பர் வந்து கொடுத்த அந்த சிவலிங்கத்தை அந்த இடத்துல நாங்கள் ஸ்தாபினோம். அவங்கள தாண்டி வந்தீங்கன்னா சேஷநாக வாராகின்னு அனந்த சைனத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். அவள் வந்து வாசுகி நாகத்து மேலே தான் அம்பாள் படுத்துட்டு இருக்கான். ஆமாம், ஆதிசேஷன் வந்து பரந்தாமன் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வராகரும் வராகியும் கப்புல்ஸ். அப்படி கிடையாது. என்ன மாதிரியே இருந்தால் என் தங்கச்சியாக இருக்க முடியும், என் அக்காவாக இருக்க முடியும். என் டிஎன்ஏ இப்படி தான் வரும், சயின்டிஃபிக்காக உண்மை. அவன் வந்து பைரவருக்கு பத்தினி. அதுவும் வந்து எல்லா வாராகிக்கும் திருமாங்கல் இருக்கணும் இல்லை, உண்மத்த வாராகிக்கு மட்டும்தான் திருமாங்கல். உண்மத்த பைரவ், உண்மத்த வாராகி. உண்மத்தனா பைத்தியம். நமக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை அவகிட்ட கோரிக்கப்பட்டா அவ பைத்தியம் போயிட்டு பாருங்க. எவ்வளோ ஒரு இப்பெல்லாம் கொண்டதுக்காக நினைக்கிற தலைவர் யாரும் கிடையாது. ஆனால் தெய்வம் பாருங்க, அதெல்லாம் மீறி ஒரு ஆப்ளிகேஷன் போட்டு அது முடிகிற வரைக்கும் பெரிய ஒரு நிலை. ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுறாளே, என் பொண்ணு சொல்லிட்டாளே அப்படின்னு நான் வருத்தம். அதை முடிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு திருப்தியே அடையாது. அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. அதுதான் 9வது பைரவம், சண்டோ சட்ட பைரவம். நம்ம வடுக பூஜை போடும்போது, சண்டி ஹோமம் பண்ணும்போது சதுஷ்டி யோகினி பைரவ பலி போடுவோம். 64 பைரவர், 64 யோகினிகளுக்கு பைரவ பலி நடக்கும். முடிச்ச உடனே வடுக பூஜை எல்லாம் பண்ணுவோம். அது அவருக்கு போய் சேரப்படும். அப்போ அந்த நிலை வந்து அந்த உண்மத்த வாராகிக்கு உண்மத்த பைரவர். அதை தாண்டி கொண்டு வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் நாகர்கள் பார்க்கலாம். இங்கேயும் வந்து அனந்தன், தக்ஷகன், கார்கோடகன், சங்கன், மித்ரன், மகாபலிபுரம், தசநாகம், ராகுகேதோடு சேர்த்து 10 நாகர்கள் வச்சு பூஜை பண்ணுவோம். இவங்களை பார்த்தோன்னே நம்ம ஊரில் தான் சர்ப்பம்னாலே அம்பாள். கர்நாடகாலாம் போனீங்கன்னா சர்ப்பம்னா குக்கே சுப்பிரமணியன். அதனால நீங்கள் அவரை பார்த்துட்டு சுப்பிரமணியர் பார்த்துட்டு அம்பாள் பார்த்து அம்பாலை பார்த்தா என்ன கேட்கறதே மறந்துடும். அப்படியே அவரை பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஐயோ இது வேணும்னு நினச்ச பார்த்து திருப்பி ஒன்று வாட்டி போய் அவளை பார்க்குற மாதிரி ஒரு சொன்னார். அவள் வந்து மகாமாய். இங்கே இருக்கக்கூடியவ வந்து பராசக்தியோட சொற்பமாக தான் இந்த வாராகி இருக்கான். ஏன் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஈஸ்ட் ஃபேஸ் இருக்கீங்கன்னா, நான் வந்து ஈஸ்டில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஈஸ்ட் ஃபேஸ் நான் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணேன். பராசக்தி எப்பவுமே அப்படிதான். எல்லா தெய்வங்களும் ஈஸ்ட் நோக்கி இருக்கும்போது பராசக்தி வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருப்பான். எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தால் வாத்தியார் எதிர்பக்கம் இருக்கிற மாதிரி எல்லா தெய்வங்களும் ஈஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்காக பராசக்தி ஆப்போசிட்ல இருப்பான். இந்த மாதிரி அம்பாள் பராசக்தி சுரூபமாக வச்சு 32 வாராகியோட எந்திரங்களும் சகசிர கமல எந்திரம்னு சொல்லுவோம்.
1000 இதழ் கொண்ட தாமரை ஈரோட இருக்கக்கூடிய எந்திரம் அல்ல ரீங்காரத்தையும் பீஜங்களையும் பிரதிஷ்டை பண்ணி குருநாதரோட ஆசீர்வாதத்தை பண்ணி நீ 14 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு. அடுத்த வேலைகளும் இப்போ அடுத்த கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த அம்பாள் அவளுக்கு ப்ளூ சஃபேர் நீலக்கல் வந்து பிரதிஷ்டை பிரதானமாக பண்ணி மற்ற ரத்தனங்கள் அதை சுற்றி வச்சுருக்காங்க. அதனால இங்கே வந்து ஹோமம் பூஜை ஜபத்தை விட 2 சொட்டு கண்ணீருக்கு ரொம்ப பலன். அங்கே உள்ளே போயிட்டு அம்மா நீ பார்த்துட்டு இருக்கியே இப்படிலாம் என்ன பண்ணுறாங்களே, என்கிட்ட பணம் இல்லையே, காசு இல்லையே, வசதி இல்லையே, பதவி இல்லையே, எதுவுமே இல்லையே, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க அப்படின்னு அம்மா கிட்ட போயிட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு பண்ணாங்கன்னா அம்மா தர்மத்தோட. அது கூட தியான ஸ்லோகத்தில் அம்மா உட்காந்துட்டு இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. நான் குருநாதர் கேட்டிருக்காங்க எல்லாமே எப்படி இருக்கா, சண்டி கூட உட்காந்துட்டே இருக்கா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பிரணாபந்த சாமிங்க சுயப்பிரகாச சாமிலாம் பார்த்தீங்கன்னா சண்டி வந்து நிற்க வச்சுருக்காங்களே, அவன் வந்து உட்காந்து தானே இருந்தா அவளை வந்து நிற்க வச்சுருக்காரு அப்படின்னு. சரி, எனக்கு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இந்த மாதிரி அம்பாள் நின்ன திருமேட்டில் பண்ணலாம், எல்லா இடத்தையும் உட்காந்துருக்காங்க. 14 இயர்ஸ் முன்னாடி வராங்கன்னு அதுவும் பெருசாக எனக்கு தெரியாது. அந்த டைமில் வந்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாராய்ப்பு ஜம்னா வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருமே போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அப்பா கட்டினதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுவோம். இது நாங்களாக தெரிஞ்சு எங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு நாங்கள் தான் வாராய்க்கணும். எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் 3 ஸ்டேட்லேயுமே வந்து வால்வோ பஸ்ஸஸ் லாரிங்க இதெல்லாம் ஓடும். கொஞ்சம் காலேஜுங்கெல்லாம் இருக்குது. அதனால் எங்கள் பிஸ்னஸ்க்காக தான் நாங்கள் குருநாதர் பார்த்தோம். அவர் தான் என்னை வந்து வாராக்கி கொடுத்தாரு. அப்போ ராகு தான் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு ராகு அதிபதி துர்கை வாராகி. எனக்கு துர்கையை விட வாராகி மேலே ஒரு அட்ராக்ஷன் அதிகமான அம்மாவுக்கு அப்புறமா நாங்கள் அந்த வாராகி பண்ணிட்டோம். அப்படி எங்களுக்கோட தனிப்பட்ட பூஜைக்காக அம்பாள் வச்சோம். அப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சு நெட்டம் ஃப்ரீ. இன்னைக்கு கூட இதுக்கு எதுவுமே ஒரு போர்டு இருக்காது. ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, யார் வேணாலும் வரலாம். உபாசகர்களுக்கான இடம், ஜபம் பூஜை வேதம் ஹோம் யார் வேணாலும் கற்றுக்கலாம். எல்லாருக்குமே எல்லாம் உண்டு அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது, ஆனால் உங்களுக்கு சாப்பிட கற்றுக்கிட்டு நீங்கள் சாப்பிட முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு குருநாதர் கொடுத்து நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அம்பாலை பார்த்து நீங்கள் வெளியில் வந்தோடனே காலபைரவர் மகாகாளி. இந்த இடத்துல நவமாத்திருக்கா இருக்குது, இல்லை சப்த மாத்திருக்கா இருக்குது, நவமாத்திருக்கா இருக்கும். பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய கணபதி விக்னேஸ்வரி நாரசிம்மன் அதான் பிரத்யங்கரா. இவங்களோட சேர்த்து இந்த 9 பேர் நாரசிம்மன். பிரத்யங்கரான்றது அங்கரஸ் பிரத்யங்கரஸ் 2 முனிவர்கள். அவங்க இந்த நாரசிம்மியை வழிபாடு பண்ணதால அவங்களோட பேர் வந்து. அவரோட குலதெய்வம் யாரு? ராவணனோட குலதெய்வம் அவர்தான் விக்னேஸ்வரி. அவர்தான் ஸ்ரீவித்யா கணபதி மஞ்சாகல்ப கணபதினு நம்ம சொல்றோம். விக்னேஸ்வரின் பேர்ல வச்சுப்பாங்கல்ல, அது அவங்க தான். ராவனோட குலதெய்வமே அதுதான். ராமன் வந்து உள்ள நுழையிறாரு, தும் 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 மூணே தும் தான். ராவணன் காவலா பிரத்யேகராவது இருந்தான். இவங்க டெய்லி போட்டு ஃப்ரெஷ்ஷாக அடி வாங்கிட்டு திரும்பி வருது. இந்திரஜித்தை தொடவே முடியல. சஞ்சீவ நேரம் வச்சுக்க, டெய்லி உங்களை அடிக்கிறாங்க, போர் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி ராவன் பையன் இந்திரஜித்தை அடிக்கிறார். ராமர் போயிட்டாரு, லட்சுமணன் போயிட்டாரு, அனுமர் டெய்லி அடிபட்டு போறது காலையில் ரெடியாக வந்தது. அதுக்கப்புறமா சூழ்ச்சியின் காரணமா அவரு சீதையோட தலை மாதிரி ஒரு மாய தலையை உருவாக்கி அதை வெளியில் விட்டுறாரு. ஐயோ போரே சீதைக்காக, சீதையே இல்லைன்னு ராமன் உடஞ்சி உட்காரும் போது உடனடியாக இவர் மறைமுகமாக பூஜைக்காக ஐயாவாடி பிரத்யேகராக்கு வர்றாரு. பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண அவருக்கு ஒரு சாபம் உண்டு. யார் அவர் பூஜைக்கு கலைக்கிறாங்களோ அவங்க யார். அதே மாதிரி இந்த விஷயத்த நாரதர் மூலியமாக தெரிஞ்சு எல்லாம் சொல்லிச்சு. அதான் கூட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட ப்ளஸ் மைனஸ் தெரியும். சொந்த சித்தப்பாவே கூட்டிட்டு போய் எங்கள் அண்ணன் பையன் இங்கே தான் பூஜை பண்ணுவான் அப்படின்னு காட்டி கொடுத்து உடனடியாக அந்த பூஜை கலந்ததுனால அவன் அப்படியே தெரிஞ்சுட்டா. வரும்போது அவன் பார்க்கணும், சப்போஸ் உங்கள் பையன் இந்திரஜித் வரலை அப்படின்னா அடுத்த நாள் போக வேண்டாம், உள்ளேயே போயிட்டான். எதுக்கு இவன் இல்லைடா எமன் இல்லை அண்ணனே தருணம். ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், நம்ம இதிகாசங்கள் சென்று ராமாயணம் மகாபாரதம். ராவணன் நல்லவன், ராமன் ரொம்ப நல்லவன். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரியாம சீதையை வந்து அவர் சிறை பிடிச்சி அவர் ஆசை. மேகநாதனுக்கு முன்னாடி பிறந்தவன் சீதை. இவன் பிறந்தவனே அவன் கையால தான் சாவுன்னு அசரிதி வந்துருச்சு. அதனால அவன் குழந்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எங்க பாதுகாப்பா குழந்தை இல்லாத ஜனகன் நாட்டுல ஜனகன் வரக்கூடிய இடத்துல வச்சுட்டாங்க. அவன் ஜனகன் மகன் ஜானகியா வளர்றான். அப்பையும் வந்து ராவணன் அழிச்சது சூர்பனகியை தவிர சீதை கிடையாது. இவர் அஸ்வமேத யாகம் பண்ணி குதிரையை அனுப்புறாரு.
போகிற இடம்லாம் போது தங்கச்சி வீட்டுக்காரர் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கும் வந்துடுச்சு. போராடி ஆகும். ஒன்று அவருக்கு கட்டுப்படணும், இல்லைன்னா எதிர்த்து போராடணும். அதில் சூர்பனகையோட கணவர் இறந்துடுறாரு. என்னோட கணவரையே கொண்டுட்டு உனக்கு எப்படி பழிவாங்கன்னு இவருக்கு எப்படி 10 தலை ராவணன்றத 10 கலை ராவணன்னு பேர். அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. ஜோதிடம் எல்லா சாஸ்திரங்களுமே தெரியும். ஏன்னா நம்ம ரைட் பிரதர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. அதுக்கு முன்னாடி புஷ்பரகவாதன் வச்சிருந்தார். அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர். அவர் எப்படி தோக்கடிக்கணுமோ அப்போ ராமன் கையால் தான் நம்ம வீட்லேயே இப்போ பொண்ணுக்கிட்டே யாருன்னா வந்து தப்பா பேசணும், நம்ம அடிக்க வேண்டிய வந்து போயிடுறோம். இந்த காலத்தில் அதாவது ராஜா எதிர்த்தே கேள்வி கேட்க முடியாது. சுப்ரீம் பவர், ஆட்சி அதிகார உச்சம், ஃபுல் மெஜாரிட்டி வந்து அவன் என்ன பண்ண முடியும்? அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் போய் கேட்கும்போது அங்கே தான் பொண்ணு கஷ்டப்படுறாரு, இவங்க தான் கூட்டிகிட்டு போய் அசோகனத்தில் வச்சு பாதுகாக்கிறார். இளவரசி மாதிரி நிறைய பேர் அதை தப்பா, அவன் வந்து ஒரு யோகியஸ்தன், அவன் வந்து அயோக்கியன், அவன் காட்சி கொடுக்குறாரு. அவன் கூப்பிட்ட மாதத்துக்கு எப்படி வரப்போறாரு? அவனோட இசைக்கும் அவனோட பக்திக்கும் இன்னைக்கு பேசுற மாதிரி அவன் ஒரு வாகனமா சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு அயோக்கியனை போய் எப்படி வச்சு சேர்த்துப்பாங்க? அதனால சிவபெருமானோட தீவிரமான பக்தர், சாமகாலத்துல பெரிய ஞானம், அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணது. கபாலிக்கு இஷ்டமான ஒருத்தர், அவ்வளோ கைலாசத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிரியத்தமான, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம சிவபெருமானை நினைச்ச மாத்திரத்தை பார்க்கக்கூடிய அதே மாதிரி பெரிய பதிவத்திரி ஆமா, வேற யாருக்கும் கிடையாது. சனீஸ்வரனுக்கு, இவருக்கு, முனீஸ்வரனுக்கு 3 பேருக்கு தான் ஈஸ்வரன், வேற யாருக்கும் குவாலிஃபைட் கிடையாது. இந்த மகாபாரதம் சகுனி வந்து அயோக்கியம், கிருஷ்ண பரமா தான் பரம அயோக்கியம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எதாவது நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் வரக்கூடியது. இப்போ அதை முடிச்ச உடனே பராசோரசி இவதான் அந்த சப்த தட்சிணாமூர்த்திக்கு எதுக்கு பராசோரசி. அவரோட மெத்தையே வந்து சதாசிவன். அவளுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன் 4 பேரும், அவனுக்கு 4 கால். வாணி ரமா சேவித்தான்னு 2 பேரும் சாமர விஸ்வம். அவளுக்கு 7 நாளும் 7 கொடையானி. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், 3வது கண் வந்து அக்னி. அம்பாள் தான், அம்பாலை பார்க்கறதுக்கு சிவன் போனா கூட மகேஸ்வரன் மகேஸ்வரியா தான் போய் பார்க்க முடியும், விஷ்ணு வைஷ்ணவியா தான் பார்க்க முடியும், குமரன் வந்து கௌமாரியா தான் போய் பார்க்க முடியும். அவள் சக்தி லோகத்தோட தலைவி. அவளை போனால் பெண் சொர்க்கமாக தான் போய் உள்ள பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த அம்மா. குருவும் பராசக்தியும் நம்ம நேரம். அதுக்கடுத்து அவளோட மந்திரி மாதங்கி, உள்ள நீங்கள் பார்த்தது அவங்களோட சேனாதிபதி வாராகி. எங்கெல்லாம் வாராகி இருக்காரோ அங்கெல்லாம் தன்வந்திரியும் ஆரோக்கிய லட்சுமி இருப்பாங்க. ஒரு போர் தெய்வதை அப்படின்னும் போது நம்ம பக்கமும் அடிபடும், எதிர் பக்கமும் அடிபடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, அம்பாலோட கிரிச்சக்கர ரதாரூட 2 நாள் சொல்லுவாங்க. கிரிச்சக்கரா பன்றிகள் இருக்கக்கூடிய தேர். இவ இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய கோட்டை வந்து மரகத கோட்டை. அதனால தான் அம்பாளுக்கு வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் மரகத கோட்டைன்னு வச்சுருக்கோம். ஏன்னா நீங்களாம் எங்கே கன்வீனியன்ட்டாக இருப்பீங்கன்னா, எங்கள் ஆற்றுல இருக்கு, அவள் ஆற்றுல கன்வீனியன்ட்டாக இருப்பீங்க. அம்மாவும் அது வீடாக நினைக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து அம்மா இது உங்கள் வீடு தான், நீ இங்கே தான் பர்மனண்ட்டாக இருக்கணும், வரவாறு நல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த உட்காந்து இந்த அம்பால நின்ன திரும்ப நிற்கணும். நின்னா கூட மற்றவா கஷ்டம் அம்பாள் தீக்கிறதுக்கு நேரி ஆயிடும்ன்றதுக்காக வலது கால் மட்டும் ஒரு பக்கம் முன்ன வச்சு இருக்கும். பிரார்த்தனை பண்ணா உடனே வரும். ஆனால் காளி வாராகிக்கும் பெரிய வித்தியாசம். காளி நான் பார்த்துக்கிறேன்னு, வாராகி வா பார்த்துக்கிறேன்னு. அது வந்து ஒரு பெரிய தெய்வம். ஏன்னா மற்ற தெய்வங்கள் சிவனுக்கு வந்து கைலாயம், சக்திக்கு சக்தி லோகம், விஷ்ணுவுக்கு வைகுண்டம், யமனுக்கு யமலோகம், இந்திரனுக்கு இந்த லோகம், அவ்வளோ பேருக்கு தனி லோகம் இருக்கு. ஆனால் வாராகி இந்த பூலோகம், பூமாதேவியோட சொல்லுவோம். அம்மான்னு கூப்பிட்ட மாத்திரத்தை என்னன்னு கேட்கக்கூடிய தெய்வம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் வாராகினா ஏதோ நீங்கள் நினச்சிட்டீங்க வந்துட்டுலாம் கிடையாது. அவ்வளோ நாள் ஒரு நாள் பண்ணுற மாதிரி வாராகி தொடணும், சிவபெருமானை தொடணும்னா கர்மா அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கும். ரொம்ப சிரமங்கள், ரொம்ப கஷ்டங்கள் எல்லாமே காமிச்சு கொடுத்துருவான். இதெல்லாம் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் எல்லாமே அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம போட்டி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த டாஸ்க்கை தாண்டி தான் வரும். மாதங்கி அவள் தான் சரஸ்வதி, அவள் தான் மீனாட்சி. அதுக்கடுத்து தன்வந்திரி ஆரோக்கிய லட்சுமி. அதுக்கடுத்து இங்கே இருக்க பாலா திருமண சுந்தரி. ஒவ்வொரு மந்திரமே சித்தி ஆகும் அப்படின்னா இதுக்கு பாலாவோட அம்மானா ககசாரத்துக்கு பாலா நினைச்சு முடியாத ஒரு ஆசீர்வாதம். மந்திரி ஷார்ட்கட் தான் பாலா. ரொம்ப பெருசாக இருக்கு. என்ன இருக்காது
அவர் நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தாலும் ஏற்கக்கூடிய ஒரு உச்சிஷ்டமாக எச்சி கொடுத்தா கூட அவர் நைவேத்தியமாக இருக்கார். இவர் இருக்கிறார் அவர் எச்சி பற்றி கொடுத்தா போதும் நமக்கு தெரிஞ்சுங்க. பாலாக்கு ஒரு சாக்லேட் ஒரு ஸ்வீட் இது பண்ணோம் சின்ன ரொம்ப எளிமையாக அடைஞ்சிருக்கு. அதனால் சாக்த மார்க்கத்தில் வரக்கூடியவங்க, உபாசன மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கோட எளிமையாக இறைவனை அடையக்கூடிய வழி தான் இது. ஒரு பயிற்சி கூட மாதிரி இங்கே குருநாதரோட ஆசீர்வாதத்தை நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து மகாலட்சுமி அஷ்டாதசஞ்ச மகாலட்சுமி துர்கா பிரம்மி. ஆமாம், இவதான் சண்டி. மகாலட்சுமி சண்டிகா, மகா சரஸ்வதி சண்டிகா, மகாகாளி சண்டிகா. மகாகாளி சண்டிகா வரா மது கைடபவனத்தில் விஷ்ணுவோட காலிலிருந்து 2 அழுக்கு வந்துடுறாங்க. மது கைடபன்னு அவங்கள சம்ஹாரம் பண்ணுறதுக்கு மகாமாயா நித்திரையில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை எழுப்பிட்டு போயிடுறா. அவங்க தான் காளியோட வேலை. அவன் பேர் தான் பத்திரகாளி. பத்திரகாளினா கோபமானவன் இல்லை, பத்திரம்னா மங்களம். எவ்வளோ ஒரு நாள் எல்லா விதமான மங்களத்தையும் அருள முடியுமோ அவள் தான் பத்திரகாளி. பத்திரம்னா மங்களம். அவளை அம்மா நீ நித்திய சுமங்கலியா இருக்க எனக்கு ஒரு ஆசிரியம்னா அவன் நல்ல கெட்டவெல்லாம் கிடையாது. யார் போய் கஷ்டம்னு அழுதாலும் அந்த ஆப்ளிகேஷன் சாங்ஷன். சிவபெருமான் மாதிரி ஐயோ அந்த குழந்தை என்ன நினைக்குது போடா நல்லா நல்லா தர்மத்துக்கு கட்டுப்படக்கூடிய. அதுக்கு அடுத்து அவரை விட ரொம்ப கோபக்காரி மகாலட்சுமி. இவதான் மகிஷாசுரனை வதம் பண்ணான். மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க மகாலட்சுமி. நல்லா சொல்றாங்க மகாலட்சுமி மாதிரி கொண்டு வரணும். மகிஷாசுரனை வதம் பண்ணிருக்கா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவரை விட கோபக்காரி ஒருத்திருக்கா. அதான் மகா சரஸ்வதி சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப சைலண்டாலாம் இல்லை. வெளியே சொல்லுவாங்க காது ரெண்டா காது அதான் ரொம்ப உக்கிரமான தெய்வம் யாருன்னா சரஸ்வதி. 10 கைகளை உலக்க ஏற்கனப்பதியோடு இருப்பான். அவள் தான் எல்லாரையும் மற்றவர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு அவள் விஜயம் பெற்று வரக்கூடிய தசமி தேதி தான் விஜயதசமி. அதனால எல்லா ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க பாருங்க. அதனால ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களோட கோபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். கத்துறவங்க ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்தை கூல் டவுன் ஆகிடுவாங்க. காளி மாதிரி கத்துறாங்கன்னா ரொம்ப கூல். அவங்க போய் அன்பாக ஒரு விஷயம் பண்ண பண்ணிடுவாங்க. மகாலட்சுமி யோசிப்பாங்க இவன் சும்மா செய்ய மாட்டாங்களே அப்படின்னு. சரஸ்வதி இதை எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் விடுவாங்க. ஒரு தடவை கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான எந்த செகண்ட் சான்ஸே கிடையாது. அதுதான் இந்த மகாலட்சுமி. இதெல்லாம் வந்து உள்ளே வரும்போது நவகிரகங்களோட ஆற்றலும் இந்த பூஜையோட விஷயங்களும் போகணும் அப்படின்னு. முதல்ல இது வந்து முதல்ல கோசாலியாக தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த இந்தியாவில் அழிஞ்சு வரக்கூடிய பிரீடு வந்து பொங்கனூர் பிரீட் சொல்லுவாங்க. இத்தனோண்டு மாடுங்க, குட்டி குட்டி மாடுங்க. பின்னாடி 50 மாடுக்கு மேலே பின்னாடி இருக்கிற கோசாலை போகலாம். எல்லாருமே அதோடு போய் பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிருப்பாங்க. கொஞ்சம் ப்ரெக்னென்ட் இருக்கவங்க மேலே இருக்கவங்க மேல் எல்லாமே உள்ளே இருப்பாங்க. போய் பாருங்கள். ஏன்னா ஜபம். ஆமாம் ஆமாம் இது 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 நட்சத்திர சந்தி பண்ணுவோம். அப்போ அது பண்ணும்போது பூஜைக்காக போவாங்க. முதல்ல பூமாதாவா துர்காலட்சுமி சரஸ்வதி ரெட்டு ஒயிட்டு பிளாக் 3 கலரில் வாங்க. அவங்க அந்த 3 பேரும் இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆகிட்டாங்க. அது ஒரு ஆசீர்வாதம். குருநாதர் ஒரு ஆசீர்வாதம், மகாபீர் ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்துருக்கீங்க. அதுக்கு இல்லாத நிலை அம்மா ஆசீர்வாதம் பண்ணணும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு இருக்கணும். நம்ம ஐயா கொஞ்சம் ஒரு லைனா நின்று வாங்க. ஒரு லைனா வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. அம்மா எல்லாம் வாங்கிட்டீங்களா? அம்மா எல்லாரும் வாங்கிட்டீங்க. வாங்காத வாங்கிக்கோங்கம்மா. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அம்மா யாருக்கும் பிரசாதம் கிடைக்கலையா? ஓகே ஓகே அனுப்பலாம். யூடியூப்பில் அனுப்பிச்சிடுறோம். இது தனியாக கூட ஆம்பூர் பரம்பரை யூடியூப் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். வீடியோ சாமி ஃபுல் வீடியோ அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே அவர் நம்பர் இருக்கா? இவருக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிச்சிடுறேன். அவர் நம்பர் இருக்கா உங்களுக்கு? யார் நம்பர்?
இல்லைங்க அனுப்பிச்சிடுறேன். ஓகே. சாட்டை நம்பர் ஓ நீங்கள் நல்லா சிரஞ்சீவியா